டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம தளபதி விஜய் அட்லி டைரக்ஷன்ல தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்துக்கான ஷூட்டிங் தற்போது நார்த் மெட்ராஸ் சைடு போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா பேரப்பாயிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அதுக்கப்புறமா ஒரு கோச்சாவும் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம தளபதி விஜயோடைய கேரக்டர் நேம் மைக்கேல் அப்படின்னு, இந்த படத்துக்கான டைட்டில் மைக்கேல் இல்லனா வெறித்தனம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுல ஏதோவாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஏப்ரல் மந்த்ல ஃபாரின்ல ஷூட் பண்ண போறாங்க. இந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தற்போது ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் தற்போது கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் ஒரு கேமியோ ரோல் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு, அது ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் தற்போது கிடைச்சிருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் இந்த படத்தில் பாலிவுட் ஆக்டரான ஜாக்கி ஸ்பேரோ வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தற்போது ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்திருக்கிறது. கண்டிப்பாக நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் ஆக்டரான ஞான சம்பந்தமும் தற்போது இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கான சாங்ஸ் வேலையில் ரொம்பவே தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே ஜூலைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக தற்போது பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறதுக்காக தற்போது ஷாருக் கான் கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஷாருக் கான் இதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணுவாரா அப்படின்றது தான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் வேற லெவலில் போகும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரி, இப்போ இந்த தளபதி 63 படத்தில் ஷாருக் கான் கேமியோ ரோல நடிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.